ஹாய் ஹலோ TGF எல்லா பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னா அந்த உங்க கிருஷ்ணா TGF இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் போகிறது தாங்க. ஆமாங்க, இங்கேருந்து நம்ம சூலூர் போகிறதாங்க ப்ளாகு. அதோட பார்த்தீங்கன்னா 2 நாள் வீடியோஸ் போடல, அதனால மன்னிச்சுக்கோங்க. எதனால வீடியோஸ் போடலன்னா நேற்றே இந்த மாதிரி நான் பேசியிருக்கணும், பேச மாட்டேது ஏன் தப்பு தான். அது நேற்று தாங்க போய் கண்டென்ட் எடுத்தேன். முந்தா நேற்று போயிருக்கணும், ஆனால் அங்கே மழை வந்துச்சு, அதனால் ஃபோன் நினைஞ்சிடணும். ஏன்னா இருக்கிறது இந்த ஒரு ஃபோனுமே போயிடுச்சுன்னா சுத்தமாக பிளாக் பண்ண முடியாதுதாங்க. நான் போகல, அதனால தான் சரி நாளைக்கு எடுத்துக்கலான்னு போயிட்டு அப்புறம் நேற்றே இது நான் பேசி ஒரு ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் சிச்சுவேஷன் இல்லைங்க, அதனால சரி நேற்றே 2 போய் பிளாக் எடுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி எடிட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ நான் இன்ட்ரோ கொடுத்து இப்போ உங்களுக்கு சூலூர் வீடியோ வந்துடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு பார்ப்பீங்க. நீங்கள் நாளைக்கு என்ன பிளாக் வரும் நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு எப்போ சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பிள்ளைங்க எனக்காக இந்த தட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொருள் முக்கியமான பொருள் வாங்கியிருக்காங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஒன்று மைக்கு, இன்னொன்று கேமிங் கிளாஸுங்க. அது என்ன கேமிங் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ப்ளூ லைட் கிளாஸ். அது பார்த்தீங்கன்னா அது ஆர்டர் பண்ணியிருக்கோம், 1 வாரம் ஆகுங்க. அது வந்தவொடனே உங்களுக்கு நான் ப்ளாக் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சாலும் நீங்களும் பை பண்ணுறதுக்கான உங்களுக்கு நான் சொல்கிறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது இந்த கட்டாயமே நீங்கள் மன்னிச்சே ஆகணும். அதாவது நான் வேண்டவனு போடாமல் எனக்கு இந்த ஒரே ஒரு ஃபோனு தான், இதுவும் கண்டமாயிடுச்சு தான் சுத்தம். அதோட நான் நேற்றே இதை பேசிவிட்டு இன்னொரு நாள் போட்டுடலான்னு நினச்சேன். அப்புறம் நேற்று போய் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு மழை இருப்பேன்னு நினச்சேன். அந்த அட்ராசிட்டிஸ் நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி இது நான் இந்த ப்ளாக்லேயே பேசியிருப்பேன். அது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்துடுங்க. இன்றைக்கி இப்போ சூலூர் வீடியோ பார்ப்போம். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ TGF, இன்றைக்கும் நம்ம சிங்காநல்லூரில் தாங்க போகிறோம். நம்ம எங்கே பிக்கப் எடுக்கிறோன்னா வெள்ளலூர் போகிற ரோட்டில் தாங்க பிக்கப் எடுக்கிறோம். பிக்கப் எடுத்து சூலூர் போனோம். சரி TGF வாங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியும் நோம்பி போனங்க. ஆமாங்க, நில்லுங்க. இங்கேருந்து கொஞ்சம் பேங்க்லேருந்து பணமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணுறேங்க. ஹலோ TGF, பார்சல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தாங்க. இங்கேருந்து நம்ம அந்த SBI ATM இருக்குல்லைங்க, அங்கே தாங்க நிற்கிறோம். அங்கே தான் பார்சல் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு இப்போ போப்பா பிளாக் பண்ணுறாங்க. இது ஏதோ கட்டுறாங்க. அது இந்த கேட் இருக்குல்ல, அதுக்குள்ளார போய் இந்த பைக் எடுத்துக்குவாங்க. ஓ, உள்ளே சுற்றுவானுங்களா? சுற்றிட்டே அப்படியே மேலே வரைக்கும். ஓ, ஓகே TGF. அப்புறம் நம்ம வெள்ளலூர் ரோட்டில் தாங்க எடுத்தோம் பிக்கப். உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அந்த பேங்க்கிட்ட. அதோட பார்த்தீங்கன்னா நான் கோவில் அப்படின்னு நான் நினச்சேன்லங்க. அது பார்த்தீங்கன்னா இதுங்க, நம்ம பைக்கில் படத்துலலாம் காமிப்பாங்களே, ரவுண்ட் அடிச்சு காமிப்பாங்க இல்லைங்களா, ஸ்டண்ட்டு. ஒரு நல்ல வட்டை மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே நல்லா பைக் எடுத்து சுற்றுவாங்க. அந்த மாதிரிங்க. அது எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல, இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் கூட அங்கே பைக் இருந்துச்சுங்க. அப்புறம் எதுக்கு அந்த பைக் வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல. பார்த்தா சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி குட்டி பைக்குங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே மூடியும் வச்சுருக்காங்க. சரி TGF, அதுக்கப்புறம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி அது போடும்போது இங்கே முடிஞ்சால் பிளாக் பண்ணுறேங்க. இல்லைன்னா வந்தாலும் கூட்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் முடிஞ்சாலும் நான் பிளாக் பண்ணுறேங்க. அப்புறம் நம்ம அங்கே ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டு இப்போது சிங்காநல்லூரில் நோக்கி போயிட்டுருக்கோம். சூலூரில் நோக்கி போயிட்டுருக்கோம். சரி TGF, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கிளியராக வியூ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இங்கே எல்லாமே சிட்டி மாரி தான், போன இடம் தான். இருந்தாலும் மறுபடியும் நல்லா பேசி போடலாமே. இங்கே பாருங்கள் மோடம் எப்படி இருக்குன்ட்டு. எப்போ வேணால் மழை வரலாம், இங்கே வேணால் வரலாம். ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தூத்தல் மட்டும் தூருங்க எனக்கு தெரிஞ்சு. இதோட மறுபடியும் சாந்திகீர் வரவங்க. இங்கே பாருங்களேன் TGF, இங்கே ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. அது சரியான ரூலுங்க. சாப்பிடும்போது ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும்தாங்க வேற மாதிரி ரூல். ஏன்னா சாப்பிடும்போது எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவானுங்க. அதுக்காகவே இந்த ரூல் போட்டிருக்கானுங்க போல். நல்ல ரூல் தாங்க அது. எல்லாம் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஃபோனை பார்த்துட்டு அவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டான், இவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டான்னு பார்த்துட்டு தாங்க சாப்பிடுவான். அது நம்ம கொஞ்சம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம்னா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க.
அதனால தான். சரி டிஜிஎஃப் வாங்க போகலாம். அப்புறம் இப்போ தாங்க அப்படியே பஸ்ஸில் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. எவ்வளோ நல்லாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இடத்துக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன். இதுக்கு அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சாலே இது லேண்ட்ஸ்கேப்பில் தாங்க எடுக்கிறோம் இந்த வீடியோ. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கையில் தான் எடுக்கிறதுக்கு அந்த மிரரில் பார்த்தாலே தெரியும். நான் கையை வச்சு தான் வீடியோவை எடுத்துருக்கிறேன். முடிஞ்சளவு ஸ்டெபிலைசேஷன் கரெக்டாக தாங்க இருக்கும். ஆனால் விண்டு பிளாஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருச்சி ரோட்டில் தான் நேராக போகும். டிஜிஎஃப் அப்புறம் சிக்னல் விட்டாங்க. இப்போ தான் கிளம்புறோம். அப்படியே இங்கே தாங்க வந்து டீ குடிப்போம். இப்போ வரும்போது குடிக்கணும். ஏன்னா காலையில் இப்போ தான் சாப்பிட்டு அப்படியே இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சு. இப்போ தான் காலையிலே சாப்பிட்றேன். இன்னும் 2 ஆச்சுங்க. நீங்களும் எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுங்க. டிஜிஎஃப் நான் ஃபோனை பார்க்க மாட்டேங்க ரெக்கார்ட் கொடுக்கும்போது. நான் இங்கே நேச்சரை தான் பார்த்துட்டு வருவேன்னா, இல்லை கேமரா பார்த்துட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஆடாமல் ரெக்கார்ட் பண்ணலாம். இருந்தாலும் நான் அப்பப்போ நாங்கள் முடிஞ்சளவு கேமரா பார்த்துட்டாவே இருந்தாலும் கண் அப்படியே மேலே போயிட்டு மற்றதை பார்த்துட்டு தாங்க வேடிக்கை பட்டே தான் வருவேன். அதனால் உங்களுக்கு எப்படி வருது, அதனால் நீங்கள் எப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறேன். வராமல் கையை ஆடாமல் முடிஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படியே எல்லா கான்செப்டும் இருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் டிஜிஎஃப். மறுபடியும் சொல்கிறேன், டிஜிஎஃப் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டாயின்னு தட்டி விடுவாங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன். ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டில் ரைடு பண்ணுறதெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். மழை வந்துச்சுன்னா அது வேறு விஷயம். மழை வராமல் இருந்து ரைட் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல் தாங்க. வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரைட் பண்ணுறதுக்கு இந்தமாரி கூலான கிளைமேட்டில் மிஸ்டர் கூலாக ஏறலாம். நமக்கு இந்த இடத்துல தாங்க மேலே எங்கள் தாத்தா கூட வந்து ஜூஸ் குடிப்போம். கரம் ஜூஸ். இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. இப்போ எங்கள் தாத்தா நான் உங்களுக்கே தெரியும், நான் உங்களுக்கு ப்ளாக்லேயே காமிச்சிருப்பேன். எந்திரிச்சு நிற்க கூட முடியல. இப்போது முதல்ல எங்கள் தாத்தா கூட தாங்க வருவோம். இங்கே பாருங்களேன், கார்டன் வச்சுருக்காங்க. இங்கே இன்டர்வியூலனாலும் எங்கள் தாத்தா நல்லா பேசினா கூட எங்களை ஒரு ஹாப்பினஸ் தான். அது எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதான். அதனால் அவரால் முடிஞ்சால் தானேங்க நிற்பாரு. டிஜிஎஃப் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூலூர் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டு தாங்க போகிறோம். நான் பேர் சூலூர்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அதை கேட்டால் அந்த புது பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்டியிருக்காங்க, அங்கே தாங்க சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ராவத்தூர் பிரிவில் இருப்பாங்க. என்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் என்கிட்ட சொல்லணுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டா இது ஓப்பன் பண்ணலனாலும் மறக்காமல் சொல்லுங்கள், நம்ம அதுவும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸ்நாக்ஸு நல்லா முதல்ல மாதிரி சாப்பிட்றது இல்லைங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தொப்பி பறந்துருச்சுங்க. நல்லா வேலை தொப்பி கரெக்டாக பறகுது. கரெக்டாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது மண்டையில், என்னடா இது தொப்பி காணா இன்னும் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கரெக்டாக கை நான் பார்க்கவே இல்லை, எங்கள் கையில் வச்சு லாக் பண்ணிகிட்ருக்கிறேன். கரெக்டாக தொப்பி பறக்குது. ஒத்த கையில் கரெக்டாக கேட்ச் போட்டுச்சிட்டாங்க. ஐயோ, நானே ஒரு செகண்ட் பிடிக்க மாட்டேன், போய் பின்னாடியே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே தொப்பி அங்கேயே வச்சுக்கிறேன். வண்டியில் போட்டால் தானே பறப்பேன். ஆனால் உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா 50 மீட்டர்லேருந்து பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும்.
பார்த்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஃபோனில். நானே நிறைய டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேங்க. ஆக்சுவலி நாங்கள் சேனல் க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கே தெரியாதுங்க. இன்னும் சும்மா ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியும். ஆனால் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா தெரியும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தோன்ட்டு. ஆனால் அதில் வீடியோஸே போடல. இதில் தான் சரி தொடர்ந்து வீடியோஸ் போடலான்ட்டு போட்டாங்க. சரி ஒரு சர்ப்ரைஸாக எல்லாத்துக்கும் தெரிய வரும்போது சரிட்டு இப்போ நாமளாக இது என் ஃப்ரெண்ட்ஸு கூட யாருக்குமே தெரியாதுங்க எங்கள் பசங்களுக்குள்ளே. இப்போ எனக்கு குமாருக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் சேனல் க்ரியேட் பண்ணது. எல்லாம் அவங்களுக்காக வருவாங்க. அப்போ நம்ம டிஜிஎஃப்னா என்னென்னு நம்மளை அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா சொன்னோம்னு வைங்களேன் ஒரு இலக்காரமாக பார்ப்பாங்க. டேய் இவன் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சரி சரி நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா பண்ணுங்க. ஆனால் ஒரு இது பண்ண மாட்டான். கேட்டாடி மறந்துட்டான்டா மறுபடியும். அது பார்த்திங்கன்னா நம்ம கெஞ்சி வாங்குற மாதிரி இருக்கும். அவனை ஃபுல் வீடியோ பார்த்து வர்றது வேறு. ஃபுல் வீடியோ பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் சும்மா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் நீங்கள் சும்மாவே இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நீங்கள் இதை பார்க்குறீங்க. சப்போஸ் இது இப்போ பிடிக்காதவனுக்கு போய் நான் இதை போய் காமிச்சேன்னா சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டுருவோம் பேருக்கு. அப்போ வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா நான் வாட்ச் டைம்லாம் இதெல்லாம் ஏறவே ஏறாதுங்க. அதான் நம்ம பிடிச்சி இப்போ எனக்கு இது பிடிக்குதுன்னா இதேமாரி மற்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு கூட பிடிச்சிருக்கும். ஆனால் பிடிச்சவங்களுக்கு இது போய் சேர்ந்தது எவ்வளவோ பெட்டருங்க. நம்ம மற்றவங்ககிட்ட கெஞ்சி தான் போகணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி போகிறதுக்கு பேசாமல் நம்ம இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு வியூஸ் வருதா 2 வியூஸ் வருதா அது நமக்குன்னு வருது. அதுதான் நினைப்பேன். இப்போது எனக்கு ஒரு கமெண்ட் கூட வரலன்னா கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு போடுவோம் இந்த மாதிரி நினச்சி தொடர்ந்து அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு இப்போ பாருங்கள் எனக்கு 2-3 கமெண்ட்லாம் வரும்போது அந்த கமெண்ட் ரீட் பண்ணும்போது எவ்வளோ மனசு சங்கடம். சில கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லாமலும் வரும், நல்லா இருக்குது. ஆனால் நம்ம எந்த தப்புமே பண்ணலைன்னு வைங்களேன் சில பேர் வேணே குட்டியும் கேட்பாங்க. ஆனால் பிடிச்சிருக்கிறவங்க நம்ம அப்படி இல்லை தூக்கி தான் நம்மளை காட்டுவாங்க. எப்போ நல்லா இருக்குது கீப் இட் அப் ப்ரோ சொல்லும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தாங்க. அதில் அது ஒரு தனி ஃபீலுங்க. அது மாதிரிலாம் வரும் ஒரு எல்லாத்துக்குமே அது என்னன்னு தெரியல ஒரு பூஸ்ட்டுங்க நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணும்போது. அதனால் நீங்களாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட விருப்பம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கரெக்டாக தான் பிடிச்சிட்டு வரேன்னு நினைக்கிறேன். நான் இது கேமரா மறுபடியும் பார்க்க மாட்டேங்க. அப்படியே நான் பேசிக்கிட்டே நான் பாட்டு பேசிட்டு கேமரா மட்டும் பிடிச்சிட்டு வரேன். வந்துட்டோங்க நம்ம புது பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஒன்றும் பேர் இல்லை. அதான் புது பஸ் ஸ்டாண்ட் தாங்க வந்துட்டு கூப்பிட சொன்னாங்க. இனி ஃபோன் பண்ணி கூப்பிடணும் எங்கே இருக்காங்கன்ட்டு. சரி டிஜிஎஃப் உங்களை கூப்பிட்டு நான் ப்ளாக் பண்ணுறேன். டிஜிஎஃப் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கட்டுக்குள்ளே தாங்க போய் போய் அவங்க வீடு எதுன்னுலாம் தெரியல. இங்கே தோட்டம் தாங்க வச்சுருக்காங்க. பெரிய வீடுங்க. ஜம்பு விநாயகர் திருக்கோயில் போட்டிருக்கு. இது டெட் அண்ட் லெஃப்ட்டுங்களா மேடம்? ஏங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கே தெரியுது. சரிங்க நில்லுங்க. இந்த அட்ராக்ட் முடிக்கிட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு பாடே பட்டுருது. இந்த மாதிரி இங்கிலீஷ்காரங்க கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நில்லுங்க இதை கண்டுபிடிச்சிட்டு பிளாக் பண்ணுறேன். டிஜிஎஃப் இங்கே ஒரு பெட் ஷாப் இருக்குங்க. இங்கே தான் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க. எதாவது வாங்கலாமா வேண்டாமாங்க. அதாங்க இப்போ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். டிஜிஎஃப் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஜம் பண்ணி கிளம்ப வேண்டியதாங்க.
டிஜிஎஃப் வீடியோ பார்த்து முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதோட நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது நாங்கள் இது நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல்லைக்கான டாயின் தட்டி விடுவாங்க. நம்ம டிஜிஎஃப் ஃபேமிலியில் மறக்காம நீங்கள் மெம்பர் ஆகிடுங்க டிஜிஎஃப். ஓகே பாய். போயிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வந்துடுங்க. போய் நம்ம போய் ஹேர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ப்ளாகில் வராங்க. சரி டீச்சர் பாய்.